கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் என் கூட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காரு. பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு கிளைமேட்லேருந்து இப்போ மாறி அப்படியே சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அனீஷ் குமார் ஃப்ரம் அலைஸ் ப்ளூ. வீரா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் வீரா, நீங்கள் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி டபுளாக இருக்குது. ஸோ அனீஷ் குமார் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இன்டர்வியூக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னீங்க. ஏன் உங்களுக்கு டெக்னிக்கல் அனலிஸ்ட் நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும்? ஸோ நான் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே. ஸோ இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங் ரிலேட்டடாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டுனா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே. ஸோ அந்த இடத்துல நான் இருக்கிறனால என்ன டெக்னிக்கல் அனலிஸ்ட்னே சொல்லுங்க. சரி, ஓகே. பட் வெரி சூன் வந்து எல்லாருமே உங்களை ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்த பிறகு. ஏன்னா நான் பேசும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வரீங்க, அலைஸ் ப்ளூலேருந்து ஒருத்தர் வராரு, ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்னு நாங்கள் எங்கள் வீடியோவில் சொன்ன உடனே ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. கேம்லிங் கற்றுக் கொடுக்காதீங்க, ட்ரேடிங் கற்றுக் கொடுத்து எல்லாரையும் மணியை நீங்கள் லூஸ் பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க? ஓகே. இந்த மைண்ட் செட்டுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸோ ட்ரேடிங் பற்றி சரியான புரிதல் இல்லாதனால தான் மக்கள் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே ஆல்ரெடி லாஸ் பண்ணவங்கள தான் இருப்பாங்க. ஓகே. லாஸ் பண்ணாதவங்க யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக செபியோட கைட்லைன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு பாப் அவுட் வரும். 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆர் லூசிங் மணி இன் F&O செக்மெண்ட்னு வரும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து லூஸ் பண்ணுறாங்கன்னா வரும். ஏன்னா மக்கள் இப்போ வரக்கூடியவங்க லூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிரீடினஸ்னால தான் லூஸ் பண்ணுறாங்களே தவிர ப்ரொஃபஷனல்ஸ் என்றைக்குமே வந்து ஒரு லாஸை வந்து லாஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க கரியரில் ஒரு ட்ராடவுனாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ புதுசாக வரக்கூடியவங்க லாஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டை விட்டு போயிடுவாங்க. மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்கன்னா சின்ஸ் அது லாஸ் தான். ஓகே. மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா அது வந்து அவங்க லாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு ட்ராடவுன் ஃபேஸுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ சரியான புரிதல் இல்லாதனால மக்கள் அப்படி சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த செஷன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த ஊர் நீங்கள், என்ன படிச்சிருக்கிறீங்க, எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க, பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் தானா இல்லை வேறு ஏதாவது பேக்ரவுண்டா, அண்ட் அலைஸ் ப்ளூவில் உங்களுடைய ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அலைஸ் ப்ளூ பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ அலைஸ் ப்ளூ வந்து பார்த்தோம்னா 2006 நம்ம சவுத்தில் ஈரோடில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக, பேன் இந்தியா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 22 பிரான்ச்சஸ் வச்சு ஓகே கஸ்டமர் சர்வீஸ் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். மல்டிலிங்குவல் சப்போர்ட், எல்லா லாங்குவேஜுக்குமே செக்ரிகேட்டாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து, ஓகே, இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் வந்திருக்கேன். ஓகே. ஸோ நிறைய எம்என்சிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் மேலே ஒரு ஆர்வம். ஸோ அதனால் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 5.5 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளாடி இருக்கேன். அலைஸ் ப்ளூவில் ஒரு 3 இயர்ஸாக இருக்கிறேன். ஓகே. அலைஸ் ப்ளூவில் 3 இயர்ஸாக இருக்கேன். அது முன்னாடி வந்து ஃபுல் டைம் ட்ரேடிங், அதுக்கு முன்னாடி வந்து இனிஷியலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சு, அது ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்கில் ஆரம்பிச்சு MGX மார்க்கெட் என்ஜாய் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆகி திரும்ப அலைஸ் ப்ளூவில் வந்து இப்போ அலைஸ் ப்ளூவில் இருக்கிறேன். ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் என்ட்ரு ஆகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா நிறைய வீடியோ நாங்கள் பேசியிருக்கோம். அப்படி இருந்தாலும் ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, அலைஸ் ப்ளூலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது பேசிக்காக யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ண முடியும், என்ட்ரி பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு ஷேர்ஸை பை ஆர் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். டிமேட்டுங்கிறது நீங்கள் வாங்கின ஷேர்ஸை டிமெட்டீரியல்ஸ்ட் ஃபார்மாக வைக்கிறதுக்கு தான், ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஷேர்ஸாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், ETFஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். பட் ஆனால் அதை ட்ரேட் பண்ண முடியாது. அவங்களோட கார்டியனோ இல்லை பேரண்ட்டோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் கிட்ஸுக்கே நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னா, நம்ம கிட்ஸ்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஷேர்ஸை வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே அனிஷ், இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது ஈக்விட்டிஸ் இருக்குது, பாண்ட் மார்க்கெட் இருக்குது, ETF இருக்குது, இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஒரு பிகினர் உள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணணும், எது அவருக்கு ஈஸியாக இருக்கும்? ஸோ
அவங்களோட கேபிட்டல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தது. இப்போ ஒரு பிகினர் வராங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே போகக்கூடிய விஷயம் என்னன்னா equity marketல தான். ஒரு equity shares வாங்குறாங்க, ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் எஸ்ஜிபின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, சாவரின் கோல்ட் பாண்ட். அதை பத்தி பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ அதில் உங்களுக்கு வந்து மினிமம் ரிஸ்க் தான். சொல்ல போயாச்சுன்னா ரிஸ்க்குங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் போய்க்கலாம், அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வேறு கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் வேறு கிடைக்கும். ETF போய்க்கலாம். ETFல வந்து உங்களுக்கு பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்காது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில். ஸோ ETF போய்க்கலாம். இல்லைன்னா நம்ம பார்த்தோம்னா ட்ரெஷரி பில்ஸ் இருக்கு, ட்ரெஷரி பாண்ட் மார்க்கெட்டில் ட்ரெஷரி பில்ஸ் இருக்கு. ஸோ அது போய்க்கலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்காது. கம்பேர் டு இக்விட்டியில் உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர், ஆனால் ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். ரிஸ்க் இருந்தால் தான் வந்து ரிட்டர்ன் இருக்கும். ரிஸ்க் இல்லாத ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து மார்க்கெட்டில் பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே. ஸோ அதனால் பெட்டர் அவங்களோட கேபிட்டல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது பார்த்தோம்னா equity மார்க்கெட் இருக்குது. equity மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்கிறது equity மார்க்கெட்டில் கம்பேரிட்டிவ்லி அதர் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் எஸ்ஜிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்னாக இருக்குது, அதே நேரம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எஸ்ஜிபியில் பண்ணிக்கலாம். ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது. ட்ரெஷரி பில்ஸும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்னாக இருக்குது. ஸோ அது ஹோல்டிங் பீரியட் இருக்குது, சில லாக்இன் பீரியட்ஸ் இருக்கும், 120 days 90 daysங்கிற மாதிரியான லாக்இன் பீரியட் இருக்கும். அதில் நம்ம பண்ணிக்கலாம். இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எஸ்ஐபி போட்டுக்கலாம், இல்லை லம்சமாக இருக்கிறவங்க லம்சமாக வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அவங்கவுங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக இந்த ட்ரெஷரி பில்ஸ் பாண்ட் பற்றியெல்லாம் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. பட் நம்ம தனி செஷன் ஒன்று வைப்போம், அதுக்கு வச்சுட்டு அதில் வந்து பேசுவோம். அடுத்தது என்னென்னா, இப்போது ரெண்டு இருக்குல்ல, அதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்னொன்று ட்ரேடிங் இருக்குது. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக சொல்லுங்கள். ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து 12 monthsக்கு மேலே ஹோல்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டகரியில் வரும். 12 monthsக்கு கீழே ஹோல்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ட்ரேடிங் கேட்டகரியில் வரும். ஓகே. இப்போது நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாலும் சரி, 12 monthsக்கு கீழே ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி செல் பண்ணிங்கனாலே அது வந்து ட்ரேடிங் கீழே தான் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்முக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 months நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதையே இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துப்பாங்க. யாருமே வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் வந்து லாங் டேர்ம் 12 monthsக்கு மேலே. இப்போ நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, ட்ரேடிங் கற்றுக் கொடுக்காதீங்க, காசு இழந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு புரிதல் இல்லாத காரணமாக கூட இருக்கலாம். இவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. மேபி ஒரு 3-4 months வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களே என்ன நினச்சிப்பாங்க, நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் அவங்க இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரேடு தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இப்போ நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். 12 monthsனா நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஷேர் வந்து இன்றைக்கி 500 ரூபா இருக்குது, இது வந்து 2000 ரூபா போச்சுன்னா நான் இதை செல் பண்ணுற பிளானில் இருக்கிறேன், அதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது, சப்போஸ் அந்த ஷேர் வந்து 3 மாதத்துலேயே 2000 rupees கிராஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நினைக்கிற அந்த லாங் டேர்ம் கோல் வந்து அச்சீவ் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து இதை என்னென்னு கன்சிடர் பண்ணுறது? அப்பவும் இது ஷார்ட் டேர்ம் ட்ரேட் தான். ஓகே. லாங் டேர்ம் நீங்கள் லாங் டேர்முக்கா நீங்கள் ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லேயே அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இல்லை நான் வந்து உடனே புக் பண்ணிக்கிட்டு வெளியே வருவீங்களா, இல்லை நான் வந்து இன்னும் லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னு ஹோல்ட் பண்ணுவீங்களா? ஓகே. இல்லை, நான் நினைக்கிற டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துருவீங்க. அப்போ அது ட்ரேடில் தான் வருமே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்சிடர் ஆகும். ஓகே. ஸோ வந்து ஆஸ் பர் ரூல் என்னன்னா, 12 monthsக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கிரிப்பை வச்சிருக்கீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். 12 months கீழே இருந்தாலே அது ட்ரேடிங் தான். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அசட் அலோகேஷன் அப்படிலாம் நிறைய பிளான் இருக்கும். இவ்வளோ நீங்கள் ஈக்விட்டியில் வச்சுக்கங்க, கோல்டில் வச்சுக்கங்க அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் இமிடியேட்டாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ட்ரேடிங் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது யார் வந்து முதல்ல ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகணும்? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லதா, இல்லைனா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரேடிங் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கில் பணத்தை சம்பாதிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தூக்கி போடுறது நல்லதா? ஸோ இது டிபெண்ட். இப்போது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ட்ரேடிங் வந்து பொருந்தாது, ஹானஸ்டாகவே சொல்லிடுறேன். ஓகே. பிகாஸ் ஏன்னா ட்ரேடிங்க்கு வந்து நீங்கள் சடனாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லும் இருக்கணும். அதே சமயம் மார்க்கெட்டில் ட்ராடவுன் ஃபேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு வரைக்கும் ஒரு பேஷண்ட் ஃபேஸும் இருக்கணும். ஓகே. ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து சக்சீட் பண்ண முடியும். ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட போர்ட்ஃபோலியோ 50% ட்ராடவுனில் இருந்தாலும் நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஆனால் ஒரு ட்ரேட் அப்படின்னு வரும்போது
ட்ரேட் அப்படின்னு வரும்போது ஈவன் ஒரு 10% லாஸஸை கூட மக்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கப்புறம் வர்றது வந்து பெட்டர், கற்றுக்கிட்டு வர்றது வந்து பெட்டர். இப்போ ஒரு பிகினர் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டா கூட ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கலாம், இல்லை பொசிஷனல் ட்ரேடிங் எடுத்துக்கலாம். இன்ட்ராடேக்குள்ளே வர வேணான்ற ஒரு பிகினராக இருக்கக்கூடியவங்க டேரெக்டாக இன்ட்ராடேக்குள்ளே வர வேணாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு 3 months ஆர் 4 months ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஒரு 5%, 10% சில ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வரும்போது அவங்களுக்கும் மார்க்கெட் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்மளும் ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதுதான் அவங்கள வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாத்துக்கு டிரைவ் பண்ணும். ஓகே, நான் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறேன். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி நான் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் கிடையாது. அதாவது உண்மையாக இருக்கக்கூடிய நம்ம நெருங்கிய நண்பர்களே அந்த மாதிரி போடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்னா என்னங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி அதிகப்படியாக 6 months 7 months ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்காக நீங்கள் ஸ்பாட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். ஓகே, இப்போ நானே சொல்லுவேன் ஸ்விங் இஸ் ஆல்வேஸ் அ கிங்னு சொல்லுவேன். ஓகே, இது வரைக்கும் என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் ஸ்விங் இஸ் ஆல்வேஸ் அ கிங். ஓகே, ஓகேங்களா? என்னோட போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் பெரிய லாஸஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, பெரிய லாஸஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லாஸ்ட்டாக ஒரு 90 daysல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 36% க்ரோத் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. ஆனால் இது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 36% கேபிட்டல் கெயின்ங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். ஓகே, மினிமம் ஒரு 7-8 months கூட ஆகலாம். ஒரு 80 daysல ஒரு 85 daysல ஒரு கேபிட்டல் கெயினுங்கிறது. பட் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங் நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் பண்ணி போகலாம். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மொமெண்டம் எப்போ டிரைவ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்குள்ளாடி ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பண்ண முடியும். ஓகே, அந்த மொமெண்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே இஎம்ஐயோட கான்ஃபிடன்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டிமாண்ட் சப்ளை தியரி யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் பிரேக் அவுட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். ஓகே, எல்லா விஷயத்தையும் நான் போட்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதுல கொஞ்சம் எடுத்து போடு, இதுல கொஞ்சம் எடுத்து போடு. இந்த பேச்சுலர்ஸ் குக் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, மஞ்சத்தூள் கொஞ்சம் கடைசியா ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்றாங்க. டிசிப்ளின்டா ஒரு சிஸ்டம் ஒரே சிஸ்டமா நம்ம மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும், நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல இது பண்ணலாம். வேணும்னா உங்க வியூவர்ஸ்க்காக இன்னொரு செஷன் வந்து நம்ம லைவா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, லைவா வந்து ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் ஒரு சிஸ்டம், அந்த ஒரே சிஸ்டம் வச்சு இந்த ஸ்விங் ட்ரேடிங் நான் சொல்லக்கூடிய சிஸ்டம்ங்கிறது அதிகபட்சம் உங்களுக்கு கேபிட்டல் கெயினுங்கிறது 12 days தான். ஓகே, வெறும் 12 daysல 3 to 5% ஓகே கேபிட்டல் கெயினுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி நம்ம உங்க வியூவர்ஸ்க்காக கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து மேக்ஸிமம் எவ்வளவு நாளைக்கு ஹோல்ட் பண்ண முடியும்? உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் இருக்கட்டும், கொச்சின் ஷிப்யார்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதே மாதிரி பிஎஸ்யூ பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்கோட செக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம். கர்நாடகா பேங்க்லாம் சூப்பராக போச்சு. கர்நாடகா பேங்க், மகா பேங்க், பேங்கிங் செக்டர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டைமில் நம்ம அந்த ஸ்டாக்ல என்ட்ரு ஆயிருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நமக்கு நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துடும். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்கோட ப்ராசஸ். ரெகுலராக உட்காந்து ஸ்விங் ட்ரேடிங் நம்ம பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஸ்விங்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். மினிமம் ஒரு 25 to 30% கெயின் வந்துடுச்சுனாலே ஓகே, அந்த ஸ்டாக்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடி போய்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்த செஷனில் நிச்சயமாக வந்து இது டீட்டெயிலாக போவோம். இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க, இஎம்ஐ சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்இ சொன்னீங்க. ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே போயிட்டு நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மொமெண்ட்டத்தை கண்டுபிடிக்கணும். அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட கொஞ்சம் விளக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. காமன்லி வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 3 விதமான ட்ரெண்ட்ஸ் தான். புல்லிஷ் ட்ரெண்ட், பேரிஷ் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? இப்போ ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ சைட்வேஸ்லேருந்து எப்போ புல்லிஷ் ஆகுதோ, புல்லிஷ் ஆகும்போது நம்ம அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, திரும்ப அந்த புல்லிஷ்லேருந்து மார்க்கெட் எப்போ சைட்வேஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் அங்கே இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் மார்க்கெட்டோட காமன் டெர்மினாலஜி. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணணும்னு வச்சுக்கோமே, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். ஓகே, இப்போ நமக்கு ஒரு மந்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 22 ட்ரேடிங் டேஸ், 20 to 21 ட்ரேடிங் டேஸ் இருக்கும். ஒரு 20 எடுத்துக்கிறோம், ஆவரேஜாக வந்து ஒரு 20 எடுத்துக்கிறோம். ஒரு 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா
டெய்லி டைம் ஃப்ரேமில் லாஸ்ட் 20 டேஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்றது நமக்கு கிடைச்சிரும். ஓகே ஓகே. லாஸ்ட் 20 நாளோட ஆவரேஜ் ப்ரைஸ், அந்த லாஸ்ட் 20 நாளோட ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆயிருக்குன்னா ட்ரெண்ட் இஸ் அப். ஓகே ஓகே ஓகே. அந்த ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ட்ரெண்ட் இஸ் டவுன். ஓகே. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது அந்த 20 நாளில் ட்ரெண்ட் எப்போ நமக்கு வந்து அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். பட் இதுக்குள்ளே நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே. என்னென்ன கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்துக்கலாம், என்னென்ன கண்டிஷன்ஸில் எடுத்துக்கக்கூடாதுன்னு நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சூப்பர். ஸோ பிகினரை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுங்கிறீங்க. ஓகே. இதோட பெனிஃபிட் என்னென்னு சொல்லுங்களேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்வான்டாக ஃபியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மொதல் விஷயம், இப்போ இன்ட்ராடேல நீங்கள் ஒரு பொசிஷன், நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு தெரியும், காலைல வாங்கினா நான் ஈவினிங் வித்தாங்கன்னு வெந்நீரை ஊற்றிட்டீங்க. சரி, ஊற்றுறது இல்லை, பொசிஷன் ஹோல்ட் பண்ணும்போதே ஹார்ட் பீட் வந்து ஓகே அவ்வளோ தூரம் இருக்கும். ஏன்னா அது ஒரு பிகினரால் அதை ஃபீல் பண்ண முடியும். பொசிஷன் எடுக்கிற வரைக்கும் காமாக இருப்பாங்க. ஒரு பொசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட பிபி வந்து எகிரிடும். ஈவன் நெகட்டிவ்ல இருந்தாலும் சரி, பாசிட்டிவ்ல இருந்தாலும் சரி. பாசிட்டிவ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, புக் பண்ண மாட்டாங்க பொசிஷன், கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. இதே இது நெகட்டிவ்ல போனாலும் ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்க, லாஸ் புக் பண்ண மாட்டாங்க, இன்கேஸ் எஸ்எல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு நம்ம லாஸ் கொடுக்கணும், அதான் 3:30 மணி வரைக்கும் டைம் இருக்கு, அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஃபியர் வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்க போகிறது இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேஷன்ஸாக பொசிஷன் ட்ராக் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், இன்னொரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அவங்க கூட பண்ணிக்கலாம். ஈவன் வந்து டெய்லி இல்லை வீக்லி வந்து ஒன்ஸ் ஒரு 2 or 3 hours உட்காந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணால் கூட அதுக்கான இது என்ன ஸ்டாக் ஸ்கிப் என்ன அப்படின்றத அவங்க ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அலர்ட் சிஸ்டம் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ப்ரைஸில் வரும்போது எனக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, அப்போ அந்த ட்ரெண்ட் அந்த ப்ரைஸ்க்கு வரும்போது எனக்கு ஸ்டாக் அலர்ட் வந்துடும். என்னோட ஆப்புக்கோ இல்லை என்னோட சிஸ்டம்க்கோ வந்து பாப் அவுட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதோட பெட்டரான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா எம்டிஎஃப்னு சொல்லுவோம், மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. ஓகே. ஸோ மார்ஜின் இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, லீவரேஜ் இருக்குது, இன்ட்ராடேக்கு லீவரேஜ் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப் டு 90 days வரைக்கும். ஓகே. மார்ஜினோட இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 35,000 கேபிட்டல் இருக்குன்னா, ஏன்னா 960 ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து எம்டிஎஃப் இருக்கு, எக்ஸ்சேஞ்சோட அப்ரூவோட. ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிக்விடிட்டி பேஸ் பண்ணி சில மார்ஜின் பெனிஃபிட்ஸ் இருக்கும். சில ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65% வரைக்கும் இருக்கு, 65-75% வரைக்கும் இருக்கு. உங்ககிட்ட ஒரு 35,000 இருந்தாலே நீங்கள் 1 lakhக்கான ஸ்டாக்கு வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. 90 days வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு 10% ப்ராஃபிட் பார்த்தா கூட நீங்கள் உங்களோட கேபிட்டல் 35,000 தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வச்சிருக்க ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கோட வேல்யூ 1 lakh இருக்கும். ஓகே. கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல ரிட்டர்னாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதோட டீட்டெயில் வேணும்னா நம்மளோட வெப்சைட் போய்க்கோங்க, aliceblue.online.com போய்க்கோங்க. அதில் மார்ஜின் கால்குலேட்டரில் உங்களுக்கு ஈக்விட்டி செக்மெண்ட்டில் எம்டிஎஃப் அப்ரூவ்டு ஸ்கிரிப்டோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். சிம்பிளான ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்துடலாமே. இப்போது நான் ரீசெண்டாக சொன்ன ஷேரை எடுத்துப்போம், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்ராக்சிமேட்லி 475 rupeesலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 630 சம்திங் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 30% கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்கு. நீங்கள் சிம்பிளாக ஒரு 10,000 rupeesக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு வந்து ஒரு 3,500 rupees வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஒரு 90 daysல வந்து ஒரு 35% ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் ஃபியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்னையோட க்ளோசிங் தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 690 வரைக்கும் கொடுத்துருக்கு, மோர் தென் 40% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே. ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் அனீஷ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. பட் ரொம்ப எல்லாத்தையும் ஒரே நாளில் கற்றுக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுவோம். பிரேக் விட்டுட்டு மண்டே திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மண்டே மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள், பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன்.